வணக்கம் நண்பர்களே, இது நமது கனவு நாவல் சேனலில் சொல்லப்போகும் முதல் கதை. ஒவ்வொரு கதையும் ஒரு வாழ்க்கை பயணத்தை நமக்கு காட்டுகிறது. சில கதைகள் சிரிக்க வைக்கும், சில கதைகள் அழ வைக்கும், சில கதைகள் நம்மை ஆழ்ந்து யோசிக்க வைக்கும். அப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான ஒரு கதைதான் இன்று நம்மிடம். மௌனமான காதல். ஒரு பெண்ணின் காதல், ஆசைகள், அவள் அனுபவித்த வருத்தங்கள், அவள் வாழ்க்கை கொடுத்த பாடங்கள் எல்லாவற்றையும் சொல்லித்தரப்போகும் கதை. வாங்க நண்பர்களே, நம்முடைய கனவு நாவல் சேனலில் நம்முடைய முதல் கதை மௌன காதல் ஆரம்பிக்கலாம். சென்னை விமான நிலையத்தில் வரவேற்பு பகுதியில் அந்த மாலை நேரத்தில் வழக்கத்தை விட கூடுதலாக ஜீவரசம் கொண்டிருந்தது. ஒளிரும் விளக்குகளின் கீழ் மக்கள் கூட்டத்தின் நடுவே கண்களை கதவின் பக்கமாய் நிலைநிறுத்தி கொண்டிருந்தாள். அவளது கண்களில் ஒரு பளபளப்பு. அப்பா இன்னைக்கு வாராரு. அந்த எண்ணம் அவளது சிறிய மனதில் பட்டாம்பூச்சி போல பறந்து கொண்டிருந்தது. அவளது பக்கத்தில் நின்றிருந்த அம்மா லேசான நீல நிற சேலை அணிந்து சிரிப்பை மறைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார், கையில் மலர் கொத்தோடு. ஆராதனா பிறந்த நாளிலிருந்து அவளுக்காக அதிகம் சம்பாதிக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை தர வேண்டும் என்ற எண்ணமே அவர் சுவாசமாகிவிட்டது. சென்னையில் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். ஆனால் என் பொண்ணுக்கு நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு என்று மனைவி கவிதாவிடம் சொன்ன அந்த இரவுக்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை மாறிவிட்டது. கவிதாவின் மனம் அப்பொழுது கனந்தது. நீங்க போறது நல்லதா கெட்டதான்னு தெரியல, ஆனா நீங்க சொல்றது எல்லாமே ஆராதனாவுக்காக நான் ஆதரிக்கிறேன் என்றாள். அப்படி துபாய்க்கு புறப்பட்டார். அங்கிருந்து தினமும் வீடியோ கால். ஆராதனா தூங்குவதற்கு முன் அப்பாவின் குரல் கேட்டால்தான் கண்கள் மூடும். அவள் விரும்பிய புத்தகம், உடை, விளையாட்டுப் பொருட்கள் எதையும் கேட்காமலேயே அப்பா முன்கூட்டியே அனுப்பிவிடுவார். 2 வருடங்களுக்கு பிறகு அவளது அப்பா வருகிறார். அவளுக்காகவே அந்த தொலைந்த நாட்டிற்கு புறப்பட்டவர். என் பொண்ணு சிரிக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதான் அவர் வாழும் காரணம். அன்றே அந்த காரணம் அவரின் முன்னால் நின்றது. விமானம் இறங்கி கதவு திறந்தது. அந்த கூட்டத்தின் நடுவே சின்ன புன்னகையுடன் சோர்வை மறைத்து ரமேஷ் நடந்து வந்தார். அவரை கண்டதும் அப்பா என்று ஆராதனா முழு குரலில் கூவிக்கொண்டு அடுத்த நொடி ரமேஷின் கைகள் அவளை முழுவதும் சுற்றி கட்டி கொண்டது. 2 வருடங்களின் தூரம் அந்த ஒரு அணைப்பில் கரைந்தது. என் பொண்ணு எவ்வளவு உயரமா வளர்ந்துட்டாய், ரமேஷ் கண்ணீர் கலங்க சிரிப்புடன் சொன்னார். ஆராதனா தலையை அப்பாவின் மார்பில் புதைத்து, அப்பா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் என்றாள். அந்த வார்த்தை ரமேஷின் மனதை பூர்த்தி செய்தது. பின்பு ரமேஷ் அருகே சிரித்து கொண்டிருந்த கவிதாவை நோக்கி வந்தார். அவளது கண்களில் பெருமை. ரமேஷ் ஆராதனாவை ஒரு கையால் தாங்கிக் கொண்டு மற்ற கையால் மனைவியின் கையை மெதுவாக பிடித்தார். இப்போ நம்ம மூவரும் மீண்டும் ஒன்றாக என்று மெதுவாக சொன்னார். சில நேரத்தில் ரமேஷின் கார் நகரின் அமைதியான பகுதியில் இருக்கும் ஒரு பிரமாண்டமான 3 மாடி வீட்டின் முன் வந்து நின்றது. பெரிய இரும்பு கதவு தானாக திறந்தது. கார் மையத்துக்குள் நுழைந்தது. முதல் பார்வைக்கே அந்த வீடு ஒரு தனி கம்பீரம். வெள்ளை நிற சுவர், அகலமான பால்கனி, ஒவ்வொரு மாடியிலும் மென்மையான மஞ்சள் விளக்குகள், தோட்டத்திலும் செதுக்கப்பட்ட பசுமை செடிகள். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் ரமேஷின் மூக்கில் ஒரு இனிய வாசனை. கவிதா செய்த சமையலின் மனம். வீட்டிற்கு வேலைக்கு பெண்கள் இருந்தாலும் ரமேஷுக்கு உணவு அவளது கைகளில்தான் வேண்டும். அவரும் அதையே விரும்புவார். நான் சமைப்பது எனக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு சந்தோஷம் என்று கவிதா அடிக்கடி சொல்வாள். கவிதா படித்தது வக்கீலாக. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே அந்த பக்கம் நிற்பாள். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அவளது உலகம் ரமேஷ், ஆராதனாவும் மட்டுமே. ஆராதனா தன் அப்பாவுக்காக எதையும் முழு மனதுடன் செய்வாள். இரவும் வீட்டுக்குள் வந்ததும் அவள் அப்பா விரும்பும் உணவுகளை பரிமாறினாள். சப்பாத்தி, வாசம் வீசும் சிக்கன் கறி, காரமான பிரியாணி. ரமேஷ் சிரித்து கொண்டே, இதெல்லாம் நான் மிஸ் பண்ணது என்றார். சாப்பிட்டு முடித்தவுடன் அவர் கொண்டு வந்த 2 பெரிய பேக்குகளை எடுத்தார். உனக்காக கவிதா என்று மனைவிக்கு பிடித்த வெளிநாட்டு புடவைகள், அழகான நகைகளை கொடுத்தார். ஆராதனாவுக்காக புது பள்ளிப்பை. அவள் எப்பொழுதும் ஃபாரின் பைகளையே பயன்படுத்துவாள். வண்ணமயமான பேனாக்கள், அழகான வாட்ச், சில சின்ன சின்ன பொருட்களை கொடுத்தார். சில பொருட்கள் தேவையில்லாதவை என்பதை கவிதா அறிந்திருந்தாள். ஆனால் ரமேஷ் என் பொண்ணு சிரிக்கணும், அதுக்காக தான் என்று சொல்லும்போது அவளால் ஒன்றும் சொல்ல முடியாது. கவிதாவின் மொபைல் டேபிளின் மேல் லேசாய் குலுங்கியது. திரையில் ரோசி என்ற பெயரை பார்த்ததும் ஆராதனா கிண்டலுடன், அப்பா இப்போ அம்மா நம்மளை மறந்துடுவாங்க. ரமேஷ் சிரிப்பை அடக்கி கொண்டு, அது உண்மையா என்று கவிதாவை பார்த்தார். கவிதா சும்மா இருங்க என்று சிரித்து ஃபோனை காதில் எடுத்து வைத்தாள். சொல்லு ரோசி, நல்லா இருக்கியா? மறுபக்கம் ரோசியின் சத்தம். பழைய தோழியின் அந்த அன்பான குரல் காதில் விழுந்தவுடன் இருவரும் முதலில் வழக்கம் போல் நலம் விசாரித்தனர். ரமேஷ் வந்துட்டாரா என்று ரோசி கேட்டாள். ஆமாம் வந்துட்டாரு என்று கவிதா மகிழ்ச்சியோடு சொன்னாள். ரோசிக்கு கவிதாவின் வீட்டு கதைகள் எல்லாம் தெரியும். கவிதாவுக்கும் ரோசியின் வாழ்க்கை முழுவதும் ஒரு திறந்த புத்தகம். கல்லூரி நாட்களில் பிரியாத தோழிகள் இப்பொழுது 14 ஆண்டுகளாக நேரில் சந்திப்பதில்லை. ஒரு முறை ரோசியின் கணவர் இறந்தபோது கவிதா சென்று பார்த்து வந்தாள். அதன் பிறகு ரோசி வசிக்கும் கோயம்புத்தூர் பக்கம் போகும் வாய்ப்பு வரவில்லை.
இருவரும் பிஸியாக இருந்தாலும் ஃபோன் அழைப்புகள் மட்டும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தன. ரோசிக்கு விக்ரம் என்ற மகன் இருக்கிறான். திருமணம் காதல் திருமணம். ஆனால் திருமணமான 3 வருடங்களில் கணவர் இறந்துவிட்டார். அப்போதிலிருந்து விக்ரமே அவளுடைய முழு உலகம். கவிதா போலவே வக்கீலுக்கு படித்திருக்கிறாள். இப்பொழுது ஒரு பெரிய வக்கீலிடம் ஜூனியராக பணிபுரிகிறாள். இந்த அழைப்புக்கு காரணம் விக்ரம் தான். 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டான். சென்னையில் காலேஜ் படிக்க வைக்கணும். அங்கே எனக்கு யாரையும் தெரியாது. நீ தான் பார்த்துக்கணும். ஒரு வாடகை வீட்டை ரெடி பண்ணிடு என்றாள் ரோசி. கவிதா சிரித்து கொண்டே, இதை நீ கேட்கணுமா? நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல வீடு இருக்குது. அதை பார்த்துக்கலாம். நாளைக்கு மாலை நீ சென்னைக்கு வந்துடு என்றாள். சரிடி என்று ரோசி உறுதியான குரலில் சொன்னாள். உன்னையும் உன் பையனையும் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கூப்பிட்டுக்கிறேன் என்று கவிதா வாக்கு கொடுத்தாள். உரையாடல் முடிந்தவுடன் கவிதா ரமேஷை நோக்கி, நாளைக்கு என் ஃப்ரெண்டு ரோசி வராங்க. அவளுடைய பையன் இங்கே தான் காலேஜ் படிக்க போகிறான் என்றாள். ரமேஷ், நாளைக்கு நம்ம டூருக்கு போகிற பிளான் இருக்குல்ல, நினைவில் இருக்கா என்று கேட்டார். இந்த டூர் கொடைக்கானல் பல மாதங்களுக்கு முன்பே திட்டமிட்டது. கவிதா உடனே, இப்போ முடியாது. ரோசி வந்ததும் வீடு செட்டில்மெண்ட், பால் காய்க்கணும், எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 2 நாளைக்கு பிறகு டூர் போகலாம் என்று பிளானை மாற்றிவிட்டாள். ஆராதனா முகம் சுளித்து அப்பாவை நோக்கி பார்த்தாள். ரமேஷும் சற்று விரக்தியாக இருந்தார். ஆனால் இருவரும் வாயை திறக்கவில்லை. ஏனெனில் ரோசி கவிதாவிற்கு எவ்வளவு மதிப்புள்ளவர் என்பது அவர்கள் நன்றாக அறிந்தவர்கள். திடீரென்று எழுந்து, நான் ரூமுக்கு போகிறேன் என்று கோபமாக சொல்லி கதவை சத்தமாக அடைத்து விட்டாள் ஆராதனா. பார்த்து கொண்டிருந்த ரமேஷிடம் கவிதா மெதுவாக, 2 நாட்கள் கழிச்சு தானே போகலாம்னு சொல்கிறேன் என்று சமாதானப்படுத்தினாள். ஆனால் ரமேஷ் அமைதியாகவே இருந்தார். யாருடைய பக்கம் நிற்பது? அவருடைய மனைவியா மகளா என்று தேர்வு செய்வதில் சிக்கிக்கொள்ள விரும்பாதவர் அவர். அதனால் எந்த வார்த்தையும் சொல்லாமல் வாயை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தார். அடுத்த நாள் காலை வீட்டில் சற்று சோம்பேறித்தனமாகவே நாள் தொடங்கியது. மூவரும் வழக்கத்தை விட லேட்டாகவே எழுந்தனர். டைனிங் டேபிளில் ஆராதனா அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் இன்னும் அந்த கொடைக்கானல் பிளான் கேன்சல் ஆன கோபத்தின் நிழல். கவிதா பால் கிளாஸை கொண்டு வந்து, இந்தா பால் குடி என்று மெதுவாக முன் வைத்து விட்டாள். ஆனால் ஆராதனா கண்களை தவிர்த்தபடி, ஒன்றும் வேண்டாம் என்று குளிர்ச்சியாக சொல்லிவிட்டு நாட்காலியில் இருந்து எழுந்து மெதுவாக போய்விட்டாள். கவிதா சரி என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு சமையலறைக்குள் சென்று விட்டாள். கணவருக்காக சமையல் வேலைகளை அமைதியாக ஆரம்பித்தாள். சாயங்காலம் கவிதாவின் மனம் ஒரு குழந்தையைப் போல மகிழ்ச்சியுடன் துள்ளி கொண்டிருந்தது. 10 நிமிடம் கூட காத்திருக்க முடியாத அளவுக்கு தனது பழைய தோழியை பார்க்கும் ஆர்வம் அவளை ஆட்கொண்டது. வீட்டிலிருந்து தயாராகி கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிவிட்டாள். பஸ் ஸ்டாண்டின் அருகே காரை நிறுத்தியவுடன் கவிதாவின் கண்கள் கூட்டத்தில் தனது தோழியை தேடின. ரோசி தூரத்திலிருந்து கை அசைத்தவுடன் கவிதாவின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. நொடியில் இருவரும் இறுக்கமாக அணைத்து கொண்டனர். விக்ரம் அங்கே நின்று அந்த காட்சியை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். வா வா, காருக்கு வா என்று கவிதாவை ஆர்வமாக சொல்லி ரோசியையும் விக்ரமையும் காரில் ஏற்றி வீட்டிற்கு வந்தார்கள். இரவு 8 மணி ஆகிவிட்டதால் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் சூடான டிஃபன் வாசனை பரவியது. கதவை திறந்தவுடன் ரமேஷ் அன்பாக வாங்க வாங்க என்று வரவேற்றார். அந்த சத்தத்தை கேட்டு மாடியில் இருந்து ஆராதனா மெதுவாக இறங்கினாள். இவள்தான் என் மகள் ஆராதனா என்று கவிதா அறிமுகப்படுத்தினாள். ரோசி அவளை பார்த்தவுடன், ஃபோட்டோவில் பார்த்துருக்கிறேன், நேரில் இன்னும் அழகாக இருக்க. ஆனால் அவளது பார்வை அடுத்த நொடி விக்ரமில் விழுந்து விட்டது. அவளை கவனிக்காமல் அவனை ஒரு நேரம் பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த பார்வையில் ஆச்சரியம், புதுமை, ஒரு சிறிய அறியாமையான ஈர்ப்பு எல்லாம் கலந்திருந்தது. விக்ரம் அவள் பார்ப்பதை பார்த்தவன் மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பே போதும் ஆராதனாவின் உள்ளுக்குள் எங்கோ ஒரு மின்னல் போல ஓடியது. கொடைக்கானல் போகாத கோபம் எங்கேயோ கரைந்துவிட்டது. அந்த கணத்தில் யாருக்கும் தெரியாமல் நமது கதையின் ஹீரோவும் ஹீரோயினும் முதல் முறையாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இதுதான் நம் கதையின் முதல் அத்தியாயம். ஆராதனாவுக்கு அடுத்ததாக என்ன நடக்குது? அதை நம் நாளை பகுதியில் கேட்கலாம். நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம்.